بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மையத்தை அடக்கியதற்கு பிறகு மையத்தின் அந்த கபரின் மீது மரங்களை நாட்டுவது அல்லது செடி கொடிகளை நாட்டுவது இஸ்லாமிய ஷரியாவுக்கு உட்பட்டதா? இஸ்லாமிய ஷரியா அதை வரவேற்கின்றதா, அதை ஆதரிக்கின்றதா என்று வினவப்பட்டதற்கு பதிலாக சுருக்கமாக தஸ்ஜீருல் மகாபிர் லா யஜூஸ். தஸ்ஜீர் என்றால் மைய கபரின் மீது மரங்களையோ செடி கொடிகளையோ நாட்டுவது ஜாயிஸாகாது. அந்த செயல் தஷப்புஹுன் பிஅமலின் நசாரா, நசாராக்களுடைய செயலுக்கு அது ஒப்பானதாக இருக்கும். அவர்கள் அவருடைய கபர்களை அழகுபடுத்துவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகுவதை தடை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு மரங்களை, செடி கொடிகளை, பூமரங்களை நாட்டுகின்ற பொழுது அது மையவாடி என்பது ஹதாயிக் பூந்தோப்புக்கு ஒப்பானதாகிவிடும். அப்படி ஒப்பானால் ஃபெஜிபிசாலத்துஹா, அதை நீக்குவது வாஜிபாகும். அதே போல மரங்களை நாட்டி அதற்கு தண்ணீர் ஊற்றுவது, அல்ல டெப் போன்றவைகளை உருவாக்கி வைப்பது, அந்த மரம் முளைப்பதற்காக வேண்டி அதை செய்வது கூடாது, அதை நீக்குவது அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுக்மு ரஷ்ஷில் மா அலல் கபர், கபரின் மீது தண்ணீர் ஊற்றுவதுடைய சட்டம் என்ன? லா யஜூஸ். ஆனால் ஒரு நோக்கம் இருக்கும் என்றிருந்தால் கபருடைய மண்ணை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தண்ணீர் ஊற்றினால் அது ஃபலாபாஸ், அது குற்றமில்லை. அதாவது அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி, மண் பறந்து பிரிந்து செல்லாது பாதுகாப்பதற்காக வேண்டி அடக்கியதற்கு பின்னால் தண்ணீர் ஊற்றுவதிலே தவறு கிடையாது. இதுதான் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபுரிஸ்தானங்களை குடியிருக்கும் தலங்களாக அல்லது தண்ணீர் ஓடைகள் கபர்களிலே ஓடுவதாக ஆக்குவது, குடியிருப்பது, புட்புண்டுகளை வளர்ப்பது, அவை அனைத்தும் பிதஉன் ஸய்யிஅத்துன், ஒரு தீய, ஒரு கெட்ட செயலாக இருக்கும். அது முஸ்லிம்களுடைய உரிமைகளை அடாவடித்தனமாக பறிப்பதாகவும் அமையும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவைகளை முற்றாக தவிர்ந்து கொள்வது அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட மரங்கள், செடி கொடிகளை நாட்டி தண்ணீர் ஊற்றுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் தண்ணீர் ஊற்றுவது அந்த மரம், செடி கொடியை வளரச் செய்வதற்காக வேண்டி அது நோக்கமாக இருந்தால் அவ்வாறு தண்ணீர் ஊற்றுவது ஜாயிஸ் ஆகாது. அதே போல கடும் உஷ்ணமான காலம், மையத்து கபூரினுள் கடும் உஷ்ணத்திலே இருக்கும் என்ற வகையில் மேல் தண்ணீரை ஊற்றி அந்த கபூர், அந்த அறையை நாங்கள் குளிரப்படுத்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட மாட்டாது. அதற்காக வேண்டி தண்ணீரை ஊற்றுவது ஜாயிஸ் ஆகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.